ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என் பையனுக்காக நாங்கள் பண்ணி வச்சுருக்க ஆன்லைன் கிளாஸ் செட்டப் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இதில் வந்து நான் என் பையனுக்காக செட் பண்ணி வச்சுருக்க ப்ராடக்ட்ஸு இதை பற்றி நான் ஒன்று பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நாங்கள் எதில் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நார்மலாக வீட்டில் இருக்க ஒரு ஹை வுட்டன் டேபிள் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து எனக்கு வந்து சின்ன வயசில் குழந்தை இருக்கனால குழந்தை இழுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஹைட்டன் டேபிளும் அதுக்கு தகுந்த ஹைட்டில் பையனுக்கு சேரும் போட்டு நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூகேஜியில் வந்து தான் ஆன்லைன் கிளாஸ் கொரோனாவால் எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் ஆகிடுச்சு. அதில் யூகேஜி வந்து மொபைலில் தான் பார்த்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டார். உத்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கிறனால. அதனால சரி டேப் இல்லைன்னா லேப்டாப் மாதிரி வாங்கலாம் அப்படின்றதுனால முடிவு பண்ணோம். அப்புறம் லேப்டாப் வாங்கினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன லேப்டாப்னா HP 15 மாடல் வாங்கினோம். இது வந்து லைட்டாகவும் தின்னாகவும் இருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இது வந்து 11th ஜென்ரேஷன் i5 ப்ராசஸர் பொதுவாக எதுக்குன்னா ஹீட் ஆகாது உங்களுக்கு அவ்வளோக்கா. எவ்வளோ நான் யூஸ் பண்ணாலும் ஹீட் கம்மியாக இருக்கும். அதுதான் இன்டெல் கோரோட ப்ராசஸரோட சிப்போட வேலை. அப்புறம் வந்து இதில் வந்து 8GB ரேம் இருக்குது. 512GB SSD மாடல் நாங்கள் வாங்கினோம். பொதுவாக SSDங்கிறது வந்து இப்போ நியூவாக வந்திருக்க மாடல், அதாவது சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்னுவாங்க. அது உங்களுக்கு ஃபாஸ்டராக இருக்கும். நியூ மாடல் ஃபாஸ்டராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். இது ஆக்சுவலாக சிப் மாடலில் இருக்கும். இதுலேயே HDD அப்படின்னு இருக்கும். அதுவுமே ஸ்டோரேஜ் டிவைஸ்க்காக யூஸ் பண்ணுறது ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்னு சொல்லுவாங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து இது எல்லாம் ஸ்பீடுக்காக வந்து SSD தான் நிறைய வாங்குறாங்க. சின்ன SSD ஸ்பீடுக்காண்டி நாங்கள் வாங்கினோம். 15.6 இன்ச் இது. அது ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீனு. இதில் வந்து இன்பில்ட்டாக Windows 10 MS ஆஃபீஸு பில்டின் அலெக்ஸா இருக்கும். பொதுவாக இப்போ வந்து ஆஃபீஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், ஸ்கூலு ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும் வந்து யூஸ் பண்ணுறது வந்து மைக்ரோசாஃப்ட் டீம் தான். இது ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருக்கிறனால நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும் போதும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60,000. இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் நாங்கள் வாங்குறப்ப இருந்த ரேட்டு தான் சொல்லியிருக்கோம். இது வந்து முன்ன பின்ன இருக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம். நீங்கள் வாங்குறப்ப நாங்கள் வாங்குறப்ப இருந்த ரேட்டை மட்டும் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இல்லை இன்னொரு இதுனா ஆன்டி கிளார் இருக்குது. அதை பொதுவாக நம்ம இப்போ யாராவது பின்னால் என்ன பிளாக் ஸ்க்ரீன்லாம் இருந்தாக்க பின்னாடி வந்து ஆள் நிற்கிறது தெரியும். அது உங்களுக்கு வந்து இதில் இருக்காது. ஆன்டி கிளார் ஸ்க்ரீன் இது வந்து லேப்டாப் பொதுவாக நாங்கள் ஸ்பீடுக்காண்டி தான் வாங்கினோம். ஏன்னா வந்து இப்போ நம்ம காலையில் 9 to 11 கிளாஸ் இருக்குன்னா நம்மளுக்கு காலைல டிஃபன் பண்ணுறது, குழந்தைய கிளப்புறதுக்குன்னு ரொம்ப ஹரிபரியாக வேலை பார்த்துட்ருப்போம். அதுக்காண்டி நம்ம வந்து ஆன் பண்ணி இந்த சிஸ்டம் ஸ்லோவாகி அது 10 நிமிஷம் ஆன் ஆகிறதுக்கு ஆயிரும். அதில் 10 நிமிஷம் கிளாஸ் போயிடும். மேம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது, தலையும் புரியாது, வாழும் புரியாது. அதனால நம்ம வந்து வந்தோடனே ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அதனால ஸ்பீடாக இருக்கிற லேப்டாப் வாங்கினோம் நாங்கள். நான் உங்களுக்கு அந்த ஸ்பீடுக்காண்டி உங்களுக்கு ஒரு சாம்பிள் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ஆன் பண்ண உடனே உங்களுக்கு பாருங்கள், ஒரு 3 to 4 செகண்ட்ல உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்துடும். இதுதான் SSDயோட பாசிட்டிவ்னு சொல்லலாம். SSD ஏன்னா அந்த சிப் மாடல் யூஸ் பண்ணுறது. நீங்கள் உங்களுக்கு மெமரி ஆனால் முக்கியம், ஸ்டோரேஜ் டிவைஸும் எனக்கு வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் தனியாக வாங்கி கூட நீங்கள் அதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 to 4 செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் எதுக்காக வாங்கினோமா, லேப்டாப்பில் என்ன தான் நம்ம 100லேயே வச்சுருந்தாலுமே ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. வாயை வச்சுக்கிட்டு அங்கே ஆன்லைன் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஏதாவது சவுண்ட் விட்டுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு மேம் என்ன சொல்கிறாங்கன்னு புரியாது, இவங்க கத்துறதுல. அதனால என்ன தான் நம்ம 100ல் வச்சாலுமே ஸ்பீக்கர் இருக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு. இவங்க கத்துறதோட அந்த ஸ்பீக்கர் சவுண்டுக்கு அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்குன்றனால ஸ்பீக்கர் வாங்கினோம். இது வந்து கிளாவியருங்கிற பிராண்டு. வெர்ஷன் வந்து 5. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 வயர்லெஸ் ஸ்பீக்கர் தான். இது வந்து 10 வாட் ஹெச்டி சவுண்டு. இது வந்து 12 ஹவர் ப்ளே டைமு. இதில் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணலாம், ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணலாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1100. பொதுவாக ஸ்பீக்கர் வந்து நம்மளோட இது கண்டென்ட் வந்து நம்மளுக்கு கிளியராக கேட்கணும் அப்படின்றவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நார்மல் லேப்டாப் சவுண்டே நீங்கள் போனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபாஸ்ட் பீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ பீட்டில் இருக்க சாங்கும் உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் கேட்டு பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னா பவர் பட்டனு, ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, அப்புறம் மோடு மாற்றுறது இருக்கும். பின்னாடி என்னென்ன இருக்குன்னா யூஎஸ்பி கேபிள், மைக்கு, அப்புறம் வந்து நீங்கள் மெமரி கார்டும் போட்டுக்கலாம், சார்ஜிங் கேபிள் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்மேக்ஸ் எக்ஸ்டென்ஷன் கோட். இது இப்போ பொதுவாக நம்ம சார்ஜ் போடுறதுக்கு வந்து ஸ்பீக்கரும் சார்ஜ் பண்ணணும், லேப்டாப்பும் சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் போட மறந்துட்டோம்னா அப்போ ஒரு ப்ளக் பாயிண்ட் தான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எதை போடுறது எதை விடுறதுன்னு இருக்கும். அது வந்து இது ஜங்ஷன் பாக்ஸ் மாடல். ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல். உங்களுக்கு வந்து எந்த வித இடைஞ்சலுமே இருக்காது. இதோட டிசைன் அப்படி. இதில் என்னன்னா 6 சாக்கெட், அதாவது 3 பின் உள்ளது 4 சாக்கெட் இருக்கும், 2 பின் உள்ளது 2 சாக்கெட் இருக்கும், அப்புறம் 2 யூஎஸ்பி போர்ட். யூஎஸ்பி கேபிளை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் வந்து அடாப்டர், சில சமயம் சார்ஜர் வந்து குழந்தைங்க வந்து அடாப்டர் ஒரு பக்கத்து போயிட்டுருவாங்க, கேபிள் ஒரு பக்கத்து போட்டுருவாங்க. அப்போதைக்கு நம்ம தெரியும்னா இப்போ கேபிள் மட்டும்தான் இருக்குது, அவசரமான சார்ஜ் பண்ணுறவங்க இந்த யூஎஸ்பி கேபிள் மட்டும் இதில் சொல்லி நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 550. இதில் இன்னொன்று ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், ஸ்மால் சைஸில் பட்டனு. இதுதான் நாங்கள் உங்களுக்கு சாம்பிளுக்காண்டி போட்டிருக்க வீடியோ. இதோட ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும். லென்த்து 1.8 மீட்டர் தான். சின்னதாக கொஞ்சம் கிட்ட டிஸ்டன்ஸில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப லென்த்தாகவும் இருக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹை அப்ளையன்சஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த குட்டி பட்டன் தான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணாதான் உங்களுக்கு இதில் பவர் வரும். இந்த ப்ளூ லைட், எல்இடி லைட் இருக்கும் யூஎஸ்பி கேபிளுக்கு. இந்த பாருங்கள், எந்த ஒரு இடைஞ்சலுமே இல்லாமல் நாங்கள் சொருகி வச்சுருக்கோம். எல்லா சர்க்கியூட்லையுமே நீங்கள் அட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஹை வாட் உள்ள அப்ளையன்சஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதாவது அயன் பாக்ஸு, மைக்ரோவேவ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. ஃபேனு, லேப்டாப்பு, மொபைல் சார்ஜரு, பவர் பேங்க் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா குழந்தைங்க இருக்கனால இந்த பட்டன் ஆன் பண்ண மட்டும் தான் பவர் வரும். சப்போஸ் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டீங்கன்னா இந்த பட்டன் மட்டுமே ஆஃப் பண்ணாலுமே போதும். இதில் கரண்ட் உங்களுக்கு வராது. சுவிட்ச் ஆனில் இருந்தாலுமே இந்த சின்ன பட்டன் ஆஃப்ல இருந்துச்சுன்னா வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி லேம்ப், என்ன எல்இடி லேம்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா லோ பவர் கன்சப்ஷனு. 90% வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஆங்கிள் இருக்கும். அதாவது நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணுமாலும் நீங்கள் வளைச்சி வச்சுக்கலாம். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னதான் டச் வந்து டச் மாடலில் இருக்கும். டச் ஃபோன் மாதிரி அந்த பட்டன் வந்து டச் மாடலில் இருக்கும். 3 டைப் ஆஃப் லைட்டிங் இருக்கும். பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 4 hours கொடுக்கும். அதாவது நீங்கள் பிரைட்னஸ் எந்த டைப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து 3 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 மணி நேரம் கொடுக்கும். அந்த பிரைட்னஸோட லெவல், அதாவது 3 லெவல் ஆஃப் பிரைட்னஸ் இருக்குன்னு சொன்னாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் சார்ஜ். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 700. இதுக்குமே உங்களுக்கு வந்து நான் சாம்பிள் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அங்கே இந்த எல்இடி பல்ப் வந்து ஸ்டெடி லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்காரிங்கிற பிராண்டு. இதுதான் நான் அங்கே மாடல் டச் ஸ்க்ரீன் சொன்னது. பவர் பட்டனு இப்படிதான் இருக்கும் லேம்ப்பு. இதுங்க அதான் நீங்கள் எந்த சைடு வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபேஸுக்கு வர மாதிரி வச்சுக்கலாம், இல்லை ஃபேஸுக்கு வேணாம் எனக்கு வந்து கீழே சிஸ்டம்க்கு தான் வேணுன்றவங்க வச்சுக்கலாம். அதான் 3 லெவல் ஆஃப் பிரைட்னஸ்ஸு. டச் பண்ண உங்களுக்கு மாறும் 3 லெவல் ஆஃப் பிரைட்னஸ்ஸு. அப்புறமேட்டு வந்து நைட் லைட்டும் இருக்கும். அதாவது நைட்டில் மட்டும் படிக்கிறதுக்கு மட்டும் தான் எனக்கு தேவை, இந்த வெளிச்சம் ரொம்ப பிரைட்டாக இருக்குன்றவங்க நைட் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டாண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நடுவில் இருக்கதை. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆர் ஆஃப் பட்டன் இருக்கும். யூஸ் பண்ண டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா குழந்தைங்க ஆன் பண்ணி விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சார்ஜிங் கேபிள் இருக்கும். உங்களுக்கு வந்து மொபைல் வந்து நீங்கள் மொபைலில் தான் என் பையன் அட்டன் பண்ணுறவங்க, ஆனால் பிரைட்னஸ் இல்லை எனக்கு வெளிச்சம் அழகா இல்லைன்றவங்க இதில் மொபைலில் வச்சு நீங்கள் ஆன் பண்ணி லைட் ஆன் பண்ணி நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லை ஆஃபீஸ் மீட்டிங்னா கூட உங்களுக்கு பிரைட்னஸ் வேணும்னா நீங்கள் இது மாதிரி லேம்பில் வச்சு நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடலில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.